வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். August 23 3 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் மிட் நைட் August 24 12:30 AM ஸ்டார்ட் ஆகுது. MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். விஷன் 11 இந்த மேட்சுக்கு 20,000 கிவ்அவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அருமையான வாய்ப்பு, டீசெண்டாக தராங்க. கிராண்ட் லீக்ஸும் பயன்படுத்திக்கலாம். விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஜேசன் ஸ்மித்து, மப்பாக்கா, குருகர் அண்டு லிசார்ட் வில்லியம்ஸை வெளியில் வச்சு போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. லிசார்ட் வில்லியம்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா, பேட்ரிக் குருகருக்கு மிடில் ஆர்டரில் ஒரு வாய்ப்பு இருக்குமா. மப்பாக்கா ரீசெண்டாக லெஃப்ட் ஆர்ம் மீடியம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, பார்த்துருக்கோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா. ஜேசன் ஸ்மித்துக்கான வாய்ப்பு இருக்குமா, இதெல்லாம் பார்க்கணும். மோஸ்ட்லி இவங்க பெஞ்சில் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ரீசா ஹென்ரிஸ், ரிக்கல்டன் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும் ரீசனாக நல்ல டச்சில் இருக்க. ரீசா ஹென்ரிக்ஸ் வேர்ல்ட் கப்பில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனில் பெட்டர் அவுட்புட் அவரால் கொடுக்க முடியும், கொடுப்பாருன்னு நம்பலாம். ரசிவ் ஆண்டர்சன் ரீசன்ட் இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வராரு, பார்க்கலாம் எப்படி விளையாடுவாருன்ட்டு. எய்டன் மார்க்ரம் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ரீசெண்டாக பிகினிங்ஸ் அவர்கிட்ட இருந்து வரமாட்டேங்குது, ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, கன்வர்ஷன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டப்ஸு சூப்பரான பிளேயராக இருக்கார், நல்ல அவுட்புட் அவர்கிட்ட இருந்து வருது. பட் ரொம்ப லேட்டாக வர்றது யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆஃப் பிரேக் பவுலிங், ஆஃப்டர்நூன் மேட்ச்சு அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனில் ஸ்டப்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கோல்டனாம் அப்படின்ற மாதிரி பவுல் பண்ணும்போதெல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு, அது பார்க்குறோம். ஃபெரைரா சூப்பர் பிளேயர், லேட்டாக வர்றதுனால பெருசாக யோசிக்க முடியல. பட் கண்டிப்பாக மேலே வரும்போது நம்பர் 3 நம்பர் 4 இந்த மாதிரி இடத்துல நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இங்கே லேட்டாக தான் வருவார். வியான் மல்டரும் லேட்டு, அதை பார்க்கணும். அவருக்கு எதுவும் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா, ஏன்னா ரீசெண்டாக நல்லா டச்சில் இருக்கார். பிஜோன் ஃபார்ச்சூன் இந்த டீமுக்கு லோன் ஸ்பின்னராக இருக்கார். பாசிபிளாக கூட சப்போர்ட்டுக்கு ஸ்டப்ஸு, மார்க்ராம் இவங்கெல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் பவுலராக யோசிக்கணும். பர்கர், கிடி, பார்ட்மன் இவங்கெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்கரோட ஃபார்ம் நல்ல அவுட்புட்டை கொடுத்துட்ருக்கு. பார்ட்மனும் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் கலக்கிட்டு இருக்காரு. லுங்கிங்கிடி கொஞ்சம் டவுனில் இருக்கார், பட் டீசன்ட் பவுலர், டவுட்டே கிடையாது. எண்டோரில் வீசும்போது விக்கெட் எடுக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் வேரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதில் கிடி டாப்பில் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் பாசிபிளாக அந்த 11ஓட போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. அலிக் அத்தனேஸ், ரூதர்ஃபோர்டு, மார்டிஃபோர்டு, ஃபேபியன் ஆலனுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. ரூதர்ஃபோர்டை ரீசெண்ட் டேஸில் நிறைய கன்சிடர் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி ஷோ பண்ணுறாரு. லேட்டாக வந்தால் கூட அந்த பேஸில் ஹெட்மேருக்கு பதிலாக சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை யோசிக்கலாம். ரோமன் பால் அப்போ மேலே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்வாப் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு பவுலர் ஆஃப் பண்ணிட்டு கூட சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் பேஸில் ரோஸ்டன் சேஸ் பவுல் பண்ண முடியும். ரோமன் பால் தேவைப்பட்டால் பவுல் பண்ணிப்பார். இதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு பேட்டர் இன்க்ளூஷனுங்கிற மாதிரி சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை ஒரு பவுலருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். சார்லஸ் ஹோப் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். பிகினிங்ஸ் பிளேயராக இருந்திருக்காங்க. சாய் ஹோப்பு இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ ரீசெண்டாக அடாப்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுறாருன்னே சொல்லலாம். ரோஸ்டன் சேஸ் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக பண்ண முடியும். ரீசெண்டாக நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தால் கூட நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற இடத்துல மோட்டி ப்ளஸ் அக்கில்யூசனோட பவுலிங் இருக்கும்போது ரோஸ்டன் சேஸ் குறைவாக பவுல் பண்ண வாய்ப்புன்னு யோசிக்கணும். நிக்கோலஸ் பூரன் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. இனிஷியல் மேட்சஸில் எப்பயுமே நல்ல சக்ஸஸ். அவர் பேட்டுக்கு வர மாதிரி இருக்கிற ட்ராக்ஸில் ரொம்பவே சூப்பர் அவுட்புட் கொடுப்பாரு, பார்க்கலாம். சிம்ரன் ஹெட்மேயர் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ரோமன் பால் இந்த டீமை லீட் பண்ணுறா, நல்லா இருப்பார். பட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தடுமாறுறது தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அவர்கிட்ட. லேட்டர் டேஸில் லாஸ்ட் 5 ஓவர் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நல்ல ஹிட்டிங் கொடுக்க முடியும். ரொமாரி செப்பர்டு, அக்கில் ஹுசைன் இவங்களும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அக்கில் ஹுசைனை சில நேரங்களில் லெஃப்ட் ஹேண்டர் பேஸில் ப்ரொமோட் பண்ணலாம். பட் சிம்ரன் ஹெட்மேயர், பூரன் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அந்த ஒரு விஷயத்தை இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் கொத்த அவுட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அக்கில் ஹுசைனை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓபன் மெக்கே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, டீசன்ட் பவுலர், அவரோட ஹைட்டுக்கு நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு ரீசெண்டாக. சமர் ஜோசப் எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது, ஒரு நல்ல ரேட் பண்ணுறாங்க. இன்ஜுரி கன்சர்ன் பெருசாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அவர் பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விளையாட வாய்ப்பு. குடகேஸ் மோட்டி, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸ் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் கலக்கிறாரு. அக்கிலூசனுக்கு ஓவராக கூட குடகேஸ் மோட்டி யோசிக்கலாம். அந்த மாதிரி பவுலிங் விக்கெட் டேக்கிங் எடுத்து இருக்கிறாரு, பார்க்கலாம். பிரைன் லாரா ஸ்டேடியம், டரோபா, ட்ரினிடாடில் தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை, பட் கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது.
சின்னதாக ஷவர் வந்தால் ஆச்சரியப்படுறதுல ட்ரினிடாடை பொறுத்த வரைக்கும் க்ளோடி அப்படின்னா சில நேரத்தில் வந்து போகும், பட் பாசிங் ஷவராக நிறைய நேரங்களில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 9 மேட்ச்சில் 4 பேட் ஃபர்ஸ்ட் 5 சேசிங், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் 128. இது கொஞ்சம் பெட்டராக யோசிக்கணும். கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக பிரைன் லாரா ஸ்டேடியம் இருந்திருக்கு. 267க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் இங்கே பதிவாக இருக்குது. உகாண்டா 40க்கு 10. இந்த 128ங்கிற இந்த ஸ்கோர் இவ்வளோ டவுனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வேர்ல்ட் கப் இங்கே நிறையா நடந்தது. ஸோ அந்த லாஸ்ட்டு 4 மேட்சஸ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்க்கும்போது பிலோ 100 இருந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு சின்ன சின்ன டீம்ஸ் விளையாடும்போது தடுமாறி இருக்காங்க, ஸ்கோர் பண்ண கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஆவரேஜ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கோர் 267ன்னு வரும்போது கண்டிப்பாக மோசமான ட்ராக்லாம் சொல்ல முடியாது, சூப்பர் பேட்டிங் ட்ராக்காகவும் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் 2 டீம்ஸுமே பெட்டர் டீமு, ஹிட்டர்ஸ் நிறையா வச்சுருக்க ஒரு இடமா இருக்குது. ஸோ அந்த இடத்துல யோசிக்கும் போது நல்ல ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பு தான். ஆன் டைமில் ட்ராக் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் டெலகிராமில் கொடுக்க பார்க்குறேன். மிட் நைட்டாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல மோஸ்ட்லி கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தூங்கிட்டேன்னா அது கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் மோஸ்ட்லி உங்களோட ஓன் ரிஸ்க்கை பண்ண பாருங்கள், எடுக்க பாருங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக டீம் கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்குது. மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது நன்றி பர்கர் ஓப்பனிங் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு பாசிபிளாக ஃபார்ச்சூன் நியூ பால் எடுத்து வீசுவார். நிறைய நேரங்களில் நியூ பால் வீசுறதுல பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் கம்மியாக இருக்கிறதுனால ஃபார்ச்சூனை லேட்டாக வச்சுக்கிட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் டெஃபினட்டாக ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக சார்லஸ் கொஞ்சம் தடுமாற்றத்தை காட்டுவார். ஸோ அந்த பேஸில் ஃபார்ச்சூன் நன்றி பர்கில் ஸ்டார்ட் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாசிபிளாக பவர் பிளேயில் கிடி, பாட்மேன் இவங்க 2 பேர் வரலாம். மால்டன் மிடில் ஓவர்ஸில் வீசுறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கணும். தேவைப்பட்டால் மிடில் இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக மார்க்ராம் பவுல் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்னு பார்க்கும்போது நியூ பால் ஒபேன் மெக்கே நல்லா வீசுவார். கூட அகில் ஹுசைன் வீசலாம், இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துல யோசிக்கலாம். பட் ஆம்பால்ஸ் நிறைய வீசுவார். நியூ பால் பவுல் அப்படிங்கிறது அகில் ஹுசைனுக்கு நிறைய நேரங்கள் இருக்கிற ஒரு விஷயம். அந்த அடுத்த ரோமான் பவுலும் நம்புறதுனால அகில் ஹுசைன் நியூ பால் எடுத்து வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். சமர் ஜோசப்க்கு ஒரு ஓவர் கிடைக்கலாம். குடுகேஸ் மோட்டி மிடில் ஓவர் லேட்டர் ஓவரில் வீசி தான் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அந்த இடத்துல பார்க்கலாம். ரொமாரியோ செப்பரோட ஒரு சில ஓவர்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ரோஸ்ட் அண்ட் சேஸ் பாசிபிளாக பவர் பிளேயரில் ரிக்கல்டனுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஓவர் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்க பிஜோன் ஃபார்ச்சூன், பர்கர், பாட்மேன் அவங்களோட முழுமையான கோட்டா வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அகில் ஹுசைன், ஒபேன் மெக்கே அண்ட் சமர் ஜோசப்போட முழுமையான ஓவர் வீசலாம். அண்ட் குடுகேஸ் மோட்டி கூட வீசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற யூனிட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. பேக் ஹேண்டில் நன்றி பர்கர், டாப்பில் ரிக்கல்டன். காலினா மற்றபடி ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அதனால் குடுகேஸ் மோட்டி ஓவர்ஸ் வீசலாம். டே மேட்சாக இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸோட ரோல் இம்பார்ட்டனாக கூட யோசிக்கணும். அண்ட் கிடி, பாட்மேன் ஸ்லாகில் வீசுவாங்க. அண்டு மெக்கே அண்டு சமர் ஜோசப் ஸ்லாகில் பாசிபிளாக சேஞ்ச் ஆகலை. ரொமாரியோ செப்பர் கூட அந்த இடத்துல வந்தால் வரலாம். பட் மோஸ்ட்லி மெக்கே அண்ட் சமர் ஜோசப்பை எதிர்பார்க்குறேன். அண்ட் ரிக்கல்டன், ஃபார்ச்சூனு ஜிஎல் பிக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ரிக்கல்டனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அவர் க்ளோவர் பண்ணுவார். அண்ட் நல்ல விக்கெட் டீம் மட்டும் இல்லை, ரீசெண்டாக பேட்டிங் பேஸில் நல்லா டிஸ்பிளே கொடுத்துட்ருக்காரு. ஃபார்ச்சூன் விக்கெட் எடுத்தாருன்னா நிறைய கூட எடுக்கலாம். நல்ல பவுலிங் இருக்குது, அந்த வகையில் கன்சிடர் பண்ணணும். சாய் ஹோப்பு, சமர் ஜோசப் இந்த சைடு. சாய் ஹோப் டாப் ஆர்டரில் விளையாடுறாரு. கண்டிப்பாக டீசென்ட் அவுட்புட் அவரால் கொடுக்க முடியும். பாசிபிளாக இருக்கிற பட்சத்தில் ஆன் டைமில் இருப்பார் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பிக் அதிகமாக ஆகலாம். இப்போதைக்கு குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சமர் ஜோசப் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு, கன்சிடர் பண்ணணும். ரீசெண்டாக அவ்வளோவா பார்க்கலைங்கிறதுனால குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பார்க்கலாம். எய்டன் மார்க்ரம், ரோஸ்டன் சேஸ், நிக்கலஸ் புரானா நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நன்றி பர்கர், ஒட்டல் பாட்மேன் அண்டு ஒபேன் மெக்கே இவங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது எல்லாமே பவுலர் சைடாக இருக்கே அப்படின்னு யோசிச்சா சிம்பிளாக லாஸ்ட் 4 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது 100 பிலோவாக தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த ஒரு பாயிண்டே வைக்கலாம். அதே பாயிண்டில் இன்னொரு இடத்துல யோசிக்கும் போது இந்த கிரவுண்ட்ஸில் நிறைய நேரங்கள் ஸ்கோர்ஸ் வந்தால் கூட அங்கே விக்கெட்ஸும் அதிகமாக விழுந்திருக்கு. அதனால் பவுலர் சைடு கேப்டனாக போகிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ட்ரை பண்ணலாம். நன்றி பர்கர் அண்ட் ஒட்டல் பாட்மேன் விக்கெட் டேக்கிங்கில் ரீசெண்டாக நல்லா இருக்கிறதுனால உங்களை கேப்டனைஸ் கேப்டனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீம் பாருங்க. கேப்டன் நன்றி பர்கர் அண்ட் ஒட்டல் பாட்மேன் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் வெஸ்ட் இண்டீஸாக இருந்தால் மெக்கே சைடு கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ரோஸ்டன் சேஸ் டீசென்ட் பவுலிங் அண்ட் டீசென்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். ரீசெண்டாக அவர் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் டவுனாக இருந்திருக்காரு, அதை பார்க்கணும். அண்ட் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு போயிட்டாங்கன்னா ரோஸ்டன் சேஸுக்கு பவுலிங் கொடுக்காம கூட இருந்திருக்காங்க ரீசெண்டாக, அதையும் பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் பயம் இருக்குது. இருந்தால் கூட நிறைய பேர் சேஃபாக அவரை தான் திங்க் பண்ணி போவாங்க. ஸ்மால் லீக்குக்கு அவரை ட்ரை பண்ணுறது ஓகே. கிராண்ட் லீக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எடன் மார்க்ராம நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடன் மார்க்ராம் ரீசெண்டாக ஸ்கோர் பேஸில் பெருசாக இல்லை. பாசிபிளாக பவுலிங் எடுத்துக்கலாம். ஒரு நிறைய நேரங்களில் லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது எப்படா வருவாங்கங்கிற மாதிரி பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேஸில் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. அதை கன்சிடர் பண்ணலாம். அந்த இடத்துல யோசிக்கும் போது கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதனால் ஸ்மால் லீக்குக்கு ரோஸ்டன் சேஸ் மார்க்ராம் சேஃப் சாய்ஸாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கிராண்ட் லீக்குக்கு ரிஸ்க்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட்மேன் அண்டு பர்கரை ட்ரை பண்ணுறது டீசென்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.